ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்புக்கு வந்து இப்போ மசாலா அரைச்சிப்போம். 10 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிப்போம். வதக்கிட்டு அரைச்சிக்கணும். இதோட வந்து 6 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, அது தனியாக சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். நான் தனியாக சேர்க்கல, அதுக்கு மேலே தனியாக பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ வந்து 1 கிலோ மட்டன், அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி ஊற்றி வேக வச்சுப்போம். ஒரு 6 விசில் வச்சுக்கிறேன். இதோட தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை ஓப்பன் பண்ணி அதில் முள்ளங்கி சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துப்போம். இதோட குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிட்டு குழம்போட சேர்த்துக்கலாம். கொதிக்கிற குழம்புல வந்து இதை எடுத்து சேர்த்துப்போம். இதோட வந்து தேங்காயும் சோம்பையும் அரைச்ச மசாலாவையும் அதோட சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.